இப்போல்லாம் நம்ம அதிக அளவு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து நம்ம இந்த பாக்ஸ்லேயே வச்சிருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிருங்க. மழை காலத்தில் சொல்லவே வேணாம், அந்த பாக்ஸ் வந்து சீக்கிரமே ஒரு மாதிரி ஈரப்பதமாகி நமத்து போன மாதிரி ஆயிரும், ஸ்மெல்லும் போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த உடனே இதே மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல ஏர் டைட்டான மூடி இருக்கணும். அதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் வந்து இதை கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூடி வந்து நல்லா ஏர் டைட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் உள்ள காற்றும் போகாது. அதே மாதிரி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறதுனால நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி சின்ன சின்ன சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. அதை வந்து நம்ம பூஜா ரூமில் வச்சுருந்தாலுமே அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். பெரிய சாமி ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாலுமே அதை வந்து அந்த சாமி ஃபோட்டோவோட கால்கள் தலையெல்லாம் மறைக்கும். அந்த மாதிரி மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சூப்பர் டிப்ஸ் இருக்குங்க. இதே மாதிரி டபுள் சைட் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் ஒட்டி விட்டுருங்க. இதை வந்து நம்ம பூஜா ரூமில் ஒட்டிக்கலாங்க. பாருங்கள் நான் எங்கே ஒட்டுறேன்னு பாருங்கள். இந்த பூஜா ரூமோட கதவு உள்புறத்தில் நான் ஒட்டி விடுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கிறதுனால பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு சேஃபாகவும் இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க.